ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு ஹியூஜ் ஹால் தான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம். அண்ட் நெறைய Flipkart, Meesho இந்த மாதிரி மிக்ஸடா நெறைய கலெக்ஷன்ஸ வந்துட்டு வாங்கியிருக்கேன். வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் தான் வச்சுக்கோங்களேன் நெறையாவே. மோஸ்ட்லி இது வந்து ஃபேஷன் ரிலேட்டடான எதுவுமே இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஆமா. ஹேண்ட் பேக்ஸ், ஃபுட்வேர், ட்ரெஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஹோம் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் தான். அப்படியே ஃபுல்லா என்ன சுத்தி வந்து ரவுண்ட் கட்டி வச்சிருக்கேன். அதான் இன்னைக்கு ஒவ்வொண்ணா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். எல்லாத்தோட லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா நீங்க செக் பண்ணிக்கலாம். அதான் இன்னைக்கு எல்லாமே ஒண்ணா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் வந்து இதுவும் மீஷோல வாங்குன ஒரு டாப் தான். நல்லா இருக்கு. பட் என்னன்னா எத்தன டைம் போட்டாலும், எத்தன டைம் துவைச்சாலும் சாயம் போகுது. இந்த மாதிரி ஒரு சில இது அமைஞ்சுக்கிறது உண்டு. ஆனா நல்ல குவாலிட்டி, நல்லா பிராண்டடா இருக்கிற மாரி இருந்தது. பட் சாயம் மட்டும் மோஸ்ட்லி பிராண்டட்ல வாங்குனோம்னா ஒரு டைம் போகும். அதுக்கப்புறம் செட்டில் ஆயிரும். அப்புறம் இது வந்து தண்ணி சிந்திருச்சு. பார்த்தீங்கன்னா தண்ணி தான் சிந்திருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. ஃபேஸ் வாஷ் பண்ணேன். அப்படியே வந்துட்டு ஃபுல்லா சிந்திருச்சு. சரி ஒவ்வொன்னா பார்க்க ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த வாட்டர் பாட்டில் காமிக்கணும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்க வீட்ல கிட்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கே இருந்தாலும் சரி, கண்டிப்பா தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 3 லிட்டர்னாவது குடிங்க. நான் இப்போ வந்து டயட்டா அது இதுன்னு போயிட்டுருக்கும்போது, எனக்கு நெறைய பேர் சொல்ற விஷயம் வந்து தண்ணி குடிங்க. ஸ்கின் டாக்டர்ட்ட போனாலும் தண்ணி குடிங்க அப்படின்ற வெயிட் லாஸ் பண்ணணும்னா தண்ணி குடிங்கன்னு தண்ணி வந்து கண்டிப்பா குடிச்சே ஆகணுன்ற கட்டாயம் ஆயிடுச்சு. ஸோ, அதனால இந்த பாட்டில் எடுத்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் 1 1/4 லிட்டர் பிடிக்குது சுத்தமா. ஸோ, இதுல ஒரு 2 பாட்டில் கம்ப்ளீட் பண்ணாலே ஓரளவுக்கு ஓகே. அதுக்கப்புறம் அங்கங்க கொஞ்சம் குடிச்சிட்டோம்னா ஒரு 3 லிட்டர் ஓகே ஆயிரும். ஸோ, இது வந்து எதுக்கு 2ன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி 2 இல்ல 3. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது கிக்ஸான்ற பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் Amazonல வாங்கியிருந்தேன் பிங்க் கலர். அ எல்லாம் பண்ணிட்டு சூப்பரா அன்பாக்ஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி ஊத்தி குடிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊத்திட்டு அத ஃபிட் பண்ணலான்னு போறேன். ஃபிட் ஆகல. உள்ள வந்துட்டு ஒரு ரப்பர் மாரி இருக்கும். ஸ்ட்ரா அட்டாச் பண்றதுக்கு. அது இல்ல மிஸ் ஆயி வந்திருக்கு. சரின்னு சொல்லி அத ரிட்டர்ன் இனிஷியேட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இது மிந்த்ரால இருந்து வாங்கியிருந்தேன். இது நல்லா இருந்தது. சூப்பரா இருக்கு. லாவெண்டர் கலர் மாத்திட்டேன். சரி பிங்க் நமக்கு ராசி இல்ல போலன்னு நல்லா இருக்கு. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் வாங்குன பாட்டில்ல இது லூஸா இருக்கும் அண்ட் லைட்டா ஸ்பில் ஆகும். இது பாருங்க ஸ்பில்லும் ஆகாது. உள்ள ஃபுல்லா தண்ணி இருக்கு. அண்ட் இந்த மாரி வந்து டைட்டா இருக்கும். ஸோ சூப்பரான ஒரு சிப்பர் பாட்டில் தான். நமக்கு வந்து இந்த மாரி சிப் பண்ணி தண்ணி எடுக்க பிடிக்கும் அப்டின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஆனா ஒருத்தர் தான் யூஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் இதே மாதிரியே வந்து மீஷோல ஒரு 2, 3 சஜெஸ்ட் ஆச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா இது வந்து ₹1400 ₹1 கூட டிஸ்கவுண்ட்ல இது கூட வந்து குட்டி குட்டி எமோஜிஸ்லாம் கூட குடுத்துருந்தாங்க ஸ்டிக்கர் மாரி. இதுல எதுவுமே இல்ல. 600 700 இருந்தது. எனக்கு இதே ஒர்க்க இது பண்ணுமா? அப்படின்னு எனக்கு ஒரு இது. சரி எல்லாருமே 1500 போட்டு இது வாங்கணுன்ற அவசியம் இல்ல. ஸோ சப்போஸ் இதோட குவாலிட்டி அதுல இருந்துச்சுன்னா நம்ம சஜெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மீஷோல ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி இது பாருங்க. இந்த மாரி இருக்கா? அண்ட் இந்த இடத்துலயும் வந்து ஸ்பில் ஆகாது. டைட்டா இருக்கும். மேல வந்து கிளாஸ் தான். சைடுல வந்து ரப்பர் குடுத்துருப்பாங்க. அண்ட் ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் கிளாஸ் கிடையாது. ஒரு ஃபைபர்லயே ஒரு மிக்ஸ்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நல்லா கிளியரா தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதான் நல்லா டைட்டா இருக்கு. அண்ட் இதுவும் நல்லா டைட்டா இருக்கும். இது வாங்கி நான் 1 யூஸ் பண்றேன். ஸோ 1 யூஸ் பண்ணிட்டு என் தங்கச்சிக்கு குடுத்துரலாம் அப்டி சொல்லிட்டு அதே அளவு டைட்டா இருக்கா? இங்கேயும் டைட்டா இருக்கா? இதுல ஸ்ட்ரா மட்டும் தான் உங்களுக்கு அப்பட்டமா பிளாஸ்டிக்ன்னு தெரியுது. ஸோ என்னன்னா, உள்ள ரொம்ப ஹாட் வாட்டர் போடும்போது, இது கொஞ்சம் பிளாஸ்டிக்கா இருக்கு. ஆக்சுவலி அதுவும் பிளாஸ்டிக் தான். அது வந்து கொஞ்சம் உயர்தர பிளாஸ்டிக். இது வந்து குவாலிட்டி கம்மியான பிளாஸ்டிக். மத்தபடி இதுவும் ஸ்பில் ஆகல. இதோட ரப்பர் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் வந்து இந்த பர்ப்பிளுக்கும், இந்த பர்ப்பிளுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து பியூர் பர்ப்பிள் கலர். இது ஒரு லைட் பர்ப்பிள் கலர். பட் வந்து இது 1500 இது 700. ஆஃப் த பிரைஸ் தான். பட் சேம் வேலைய பாக்குது. நல்லா கொதிக்க கொதிக்க ஊத்துனோம்னா ஒரு 8 ஹார்ஸ் வரும். இல்லன்னா ஒரு 4 ஹார்ஸ் அந்த மாரி தான் தாங்குது. அண்ட் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கணும். சேம் அதே மாரி தான் இதுவும் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து நீங்க இத அஃபோர்ட் பண்ணலன்னா, இத நீங்க ட்ரை பண்ணலாம். வொர்த் த மனி. அண்ட் இதோட லிங்க்கும் வந்து நான் குடுத்துருக்கேன். மிஸ் பண்ணிடாதீங்க. இதுல கலர் ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு. அண்ட் வந்து இதுல வந்து நெறைய செல்லர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நான் வந்து 2 செல்லர் ட்ரை பண்ணியிருக்கேன். 2 பேருமே எனக்கு ஓகே தான். அந்த 2 பேரோடதும் கீழ தந்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து இந்த ஹாஸ்டல்லலாம் இருக்கீங்க அப்டின்னா வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்குமே நல்லாருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சிங்கிள் காட், டபுள் காட் அந்த மாரி குடுத்துருப்பாங்க. பங்க் பெட் எல்லாம் இருக்கும். ஸோ அதுல வந்து இந்த மாரி அழகா ஹேங் பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்மளோட ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். நான் ஹாஸ்டல்ல படிக்கும்போது தான் இந்த மாரி எதுவும் இல்ல. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட லிக்யூடு, நம்மளோட ஃபோனு, சார்ஜரு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே தலைக்கு பக்கத்திலேயே வச்சு போட்டுக்கிற மாரி இருக்கும். சைட்லயே வந்து இந்த மாரி ஹேங்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கனயே வந்து பார்த்தீங்கன்னா, பாக்கெட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலி ஒரு குட்டி ப்ராடக்ட் ஹேங் பண்ணிக்கிற மாதிரி. ஆனா உள்ள வந்து திங்ஸ், ஸ்டஃப்ஸ் வந்து நெறைய வைக்கலாம். ஒரு நல்ல ப்ராடக்ட். நீங்க ஹாஸ்டல்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. வீட்லயும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுல வந்துட்டு பூஜை ஐட்டம்ஸ் நெறைய இருக்கு. அத நான் லாஸ்ட்டுக்கு வரேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு கோம்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா சிலிக்கான் பிரஷ். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது? நல்ல திக்கான முடியா இருந்தாலும் ஓகே, தின்னான முடியா இருந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு சிக்கு இருக்கு அப்படின்னாலே டக்குன்னு மேல இருந்து இப்படி கீழ இழுத்தீங்கன்னா வந்துருது.
பெயின் இல்ல. அண்ட் மெயினா சிலிக்கான் ட்ரெஸ்ன்றதுனால உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டா ஒரு மசாஜிங் ஃபீல் குடுக்குது. அண்ட் உங்க வீட்ல வந்து உங்களோட கேர்ள் பேபிஸ் வந்து நெறைய முடி வச்சுட்டு தலைய தொடவே விட மாட்றாங்கன்னா, இத நீங்க ட்ரை பண்ணலாம். நல்லா ஃப்ளெக்சிபிள். உள்ள வந்து உங்களுக்கு டாண்ட்ரஃப் இருக்கிற ஹேர்ல இருந்தாலும் கூட அது வந்து இதுல தங்கியே இருக்காது. டக்குன்னு வாஷ் பண்ணிக்கலாம். ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம். ஒரு பெஸ்ட்டு கோம்பு இது. இது வந்து ரொம்ப பிரைஸ்லாம் இல்ல. அரவுண்ட் ₹200 அந்த மாரி தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க நல்லாருக்கு. எனக்கு வந்து தின் ஹேர் தான். பட் இருந்தாலும் வந்து எனக்கு கொஞ்சம் ஹேர் ஃபால் அதிகமா இருக்கு. இது இது ட்ரை பண்ணும்போது ஓகே அவ்ளோ ஹேர் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரியும் இல்ல. அண்ட் ஃபால் ஆகுற ஹேரும் வந்து அதிலேயே தான் இருக்கு. ஸோ அதனால நான் எடுத்துக்கிற மாரி இருக்கு. அண்ட் எனக்கு இந்த ஹால வந்துட்டு ஒரே இதில முடிக்க முடியுமான்னு தெரியல. ட்ரை பண்றேன். அப்படி இல்லன்னா பார்ட் 2 கொண்டு வரேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல்ல இருக்கிற அகைன் ஹாஸ்டல், ஆஃபீஸ் போற எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்குமே ஹோம் மேக்கருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ நம்ம எங்கேயாவது வெளிய போம்போது பீரியட்ஸ் ஆயிரும். பேட் எடுத்துட்டு போணும். ஆக்சுவலி சேஃப்டிக்கு எல்லா கேர்ல்ஸ் பேக்லயுமே அது இருக்கும். பட் அத வந்து நம்ம அதே அந்த பாக்கெட்ல விஸ்பர், ஸ்டே ஃப்ரீன்ற பாக்கெட்ல வைக்காம, ஜஸ்ட் பேட மட்டும் எடுத்து நீங்க இதில வச்சுக்கலாம். கியூட்டான பவுச்சு பியூர் காட்டன்ல இருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, பேக் டைப்ல இருக்கு. இங்க பாருங்களேன். அழகா பேட் வச்சுக்கலாம். ஸோ ஒரு கிட்டத்தட்ட 4லருந்து 5 பேட் வைக்கலாம். அத ரிமூவ் பண்ணி நம்ம டிஸ்போஸ் பண்றக்குரிய கவருமே இதில இருக்கு. கவருமே வைக்கிறக்கு ஒரு தனி சிப்பர் பவுச் இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க ஹாஸ்டல்ல இருக்கீங்க, ட்ரிப் போறீங்க, வெக்கேஷன் போறீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு வெளிய தெரியாம ஒரு அதுக்குன்னு ஒரு ஏரியா. ஏன்னா ஏற்கனவே அதில வர ஸ்மெல் எனக்கெல்லாம் ரொம்ப அலர்ஜி. ஸோ அத அப்படியே தனியா ஒதுக்கி வைக்கிற மாரி இருக்கும். நல்லாருக்கு இந்த செட் ஆஃப் 3 இது. செட் ஆஃப் 3 இல்ல. இது 2 வேற, இது வேற. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்கோர் பீஸ். இது வாங்கலான்னு நெனச்சேன். டிவி மேல 2 ஸ்பேஸ் இருக்கு. சரி அதில வைப்போம். இதுவரைக்கும் இந்த மாரி டெக்கோர் பீஸ் எதுவும் இல்ல. இது கொஞ்சம் லைட்டிங்லாம் இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணேன். ஆனா முடியல. இது ஒர்க் ஆகல. எனக்கு தெரிஞ்சு இதில வந்து பேட்டரி போடணுமா? போடக்கூடாதா? நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். எதுவுமே முடியல. தண்ணி ஊத்துனோம்னா, இங்கேருந்து தனியா ஒரு அதோட பிக்சர் நான் சைட்ல காமிக்கிறேன். அந்த மாரி இருக்குன்னு போட்டாங்க. ₹600 அது ஒர்க் ஆகல. ஸோ இது வந்து ரிட்டர்னுக்கு தான் போகுது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி. இது வந்து நான் ஷார்ட்ஸ்ல கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து ₹300 என்னமோ தான். ₹350 என்னமோ. சீரியஸா அந்த பிரைஸ்க்கு வேற லெவல். இனி நான் வாங்குறப்ப தான் அந்த ரேஞ்ச் கிடைச்சா என்னன்னு தெரியல. நான் லிங்க் குடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ₹350 ₹400க்குள்ள இது செம்ம ஒர்த்து. எந்த உடையல, டேமேஜ் எதுவும் இல்ல. நீட்டா வந்திருந்தது. இத வந்து நம்ம அழகா இந்த ரேக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாரி தான். அண்ட் பார்த்தீங்கன்னா, டோர்ல மேக்னெட் குடுத்துருந்தாங்க. சும்மா நம்ம இப்படி இது பண்ணோம்னாலே இங்க பாருங்க. அதுவாவே போய் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இதாயிரும். உங்களுக்கு சைட்ல பார்த்தா தெரியும். அண்ட் பின்னாடி வந்து இந்த மாரி ஹூக்ஸ் இருக்கு. நீங்க ஆணில கூட மாட்டிக்கலாம். ரெண்டல் ஃப்ரெண்ட்லியான நீங்க அந்த அதசிவ் இருக்குல்ல, அதில கூட நீங்க ஹேங் பண்ணிக்கலாம். நல்லாருக்கு. அண்ட் வந்து நீங்க கிச்சன்ல, பாத்ரூம்ல எங்க உங்களுக்கு ஸ்டோரேஜ் பத்தலையோ, அதில வந்து இதுக்குள்ள வந்து நீங்க நெறைய டம்ப் பண்ணி வச்சுக்கலாம். நெறைய அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். மெயினா வந்து இது பாத்ரூம்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ட்ராவல் ஃப்ரெண்ட்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்ட்டு, பிரஷ்ஷு இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒண்ணு இருக்கு. ரொம்ப வருஷமா இதே மாதிரி இதே ஷேப்ல இருக்கிற லைனா இருக்கும். அதுதான் நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாமயே நெறைய நாள் யூஸ் பண்ண முடியல. ஸோ அதனால இதில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கு. ஹேண்டிலுமே குட்டியா குடுத்துருக்காங்க. நல்லா இருந்தது. குவாலிட்டி நான் வச்சிருந்ததோட இது ஒரு ₹100க்கு வொர்த்தா இருந்தது. கண்டிப்பா நீங்க ஹாஸ்டல்ல இருக்கீங்கனாலும் இது யூஸ் பண்ணலாம். அண்ட் மெயினா நீங்க ட்ரிப்பு, ட்ராவல் ஃப்ரெண்ட்லி இந்த மாதிரி ஒரு டாய்லெட்ரி ஐட்டம்ஸு, ரேசர், பேஸ்ட்டு, பிரஷ்ஷு எல்லாமே நீங்க இதில உள்ள வச்சுக்கலாம். அண்ட் நைட்டு ஸ்கின் கேர்ல ஏதாவது லாங் டியூப்ஸ் இருந்தா கூட நீங்க வந்துட்டு இதுக்குள்ள வச்சுக்கலாம். நல்லாருக்கு. நல்ல குவாலிட்டியா இருக்கு. மெயினா எனக்கு பிடிச்ச விஷயம் டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது. இந்த மாதிரி இதிலலாம் வந்து பெருசா இப்பலாம் ஸ்மெல் எதுவும் வர்றதில்ல. ஸோ அதனால வந்து ஒவ்வொரு டைமும் இது மட்டும் தனியா வாங்கணும்னா நெறைய காசு ஆகுது. இது வந்து இந்த மாரி ஒரு செட்டா எப்படி இருந்தாலும் ஒரு 2 டேஸ் தான் இது தாங்குது. ஸோ அதனால இப்படி ஒரு செட்டோட வாங்கிக்கிட்டேன். ஒரு இது 1 வீக்ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஸ்மெல்லே 2 டேஸ்ல போயிடுச்சுனா நம்ம கொஞ்சம் அதிகமா தான் யூஸ் பண்ணுவோம். உடனே அத ரிமூவ் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு 1 வீக்ன்னு வச்சுட்டா கூட ஒரு செட் ஆஃப் 12 வந்து நல்லா கம்மி பிரைஸ்ல கிடைச்சு. ஆனா சேம் ஃப்ரேக்ரன்ஸ் தான். எப்படி வந்து உங்களுக்கு இதில கிடைக்குமோ ஷாப்ஸ்ல இருக்கோ அதே ஃப்ரேக்ரன்ஸ் தான். ஃப்ரெஷ்னஸ் ஃபார்முலா ஆன்டி ஃப்ரெஷ்னர் ஃப்ளவர் இது நல்லாயிருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அதாவது இந்த காம்போ நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு கியூட்டான மேக்கப் கிட்டு. இது வந்து ஐஃபோன் மாதிரி தானே இருக்கு. அதுவும் ஸ்கை ப்ளூல ஒரு ஐஃபோன் அன்பாக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆனா இது வந்து ஒரு ஃபேக். நீங்க வந்து கிட்ஸ கூட விளையாட குடுக்கலாம். யூஸ் பண்ணி முடிச்சுட்டு. பட் இத இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான கிட்டே இருக்குங்க. மேக்கப் கிட்டே இருக்கு. ஐ ஷேடோ, ஐப்ரோஸ் ஃபில் பண்றது, காஜல் ஃபில் பண்றது இது எல்லாமே இருக்கு. கிளிட்டரோட இருக்கு. அண்ட் எல்லாமே கொஞ்சம் நியூட் ஷேடு, அந்த பிங்கி ஷேட் தான். நம்ம கேர்ள்ஸ்க்கு புடிச்ச மாதிரியான ஷேட்ஸ் தான். அப்புறம் யூஸ் பண்ணிட்டு நம்மளோட கிட்ஸுக்கு விளையாட குடுத்துக்கலாம். ரொம்ப கியூட்டா இருந்ததுல்ல. அண்ட் இதுவுமே ரொம்ப அஃபோர்டபிள் தான். ஆனா செம்ம குவாலிட்டியா இருக்கு. இது உள்ள இருக்கிற மேக்கப் கிட்டு. நெக்ஸ்ட் வந்து ஒரு மேக்கப் கிட்டு தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கலர் போர்டுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நான் இந்த மாதிரி வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதில வந்துட்டு இதிலேயே வந்து ஃபவுண்டேஷன், அந்த செட் பண்ற செட்டிங் பவுடர் எல்லாமே இருக்கும்னு நெனச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதில வந்தது எல்லாமே வந்துட்டு ஐ ரிலேட்டடான கலர்ஸ், ஐ மேக்கப்புமே மோஸ்ட்லி வந்து ரொம்ப இந்த நெயில் பாலிஷ் எப்படி நெறைய பேர் கலர் கலரா விரும்பி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஐ ஷேடோவும் போடுறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு தான் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கிரீன் ஷேடு, ப்ளூ ஷேடு, பிங்க் ஷேடு, வயலட் ஷேடுன்னு எல்லாமே இருக்கு. நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தேவைன்னா போடுவேன். அது இருந்தா போடுவேன். அப்படி இல்லைனாலுமே வந்துட்டு ஒரு 2, 3 கலர் தான் ரிப்பீட் பண்ணுவேன். எல்லாம் யூனிக்கா ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னா, இதோட குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்கு. இங்க பாருங்களேன்.
தொட்டோனே ஒட்டிக்கும். அது கிளிட்டர் அதனால ஒட்டிக்குது. ஸோ நல்லா இருந்துச்சு இந்த புக்கு. இது கூடவே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த நியூட் ஷேட்ல இருக்க ஃபுல் ஐ மேக்கப் இது ஒன்று கிடைச்சாலே எனக்கு போதும். அது வேணாண்டான்ற மாதிரி தான் இருந்தது மிரரோட. ஸோ இதவே பார்த்து நல்லா குவாலிட்டியான மிரர் தான் கொடுத்துருக்காங்க தெரியுதா? அதவே பார்த்து ஃபுல்லாக இங்கே பாருங்களேன், நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் தான் இருக்குது எல்லாமே. அதாவது தேவையான கலர்ஸு, தேவையான நியூட் ஷேட்ஸ் தான் இருக்குது. போயிடலாம். இது ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லி மேக்கப் கிட்டு தான். இதிலேயே வந்து நீங்கள் ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ப்ராடக்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு பூஜா ஐட்டம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சில மிரர் கலெக்ஷன்ஸ், அதாவது ஆன்டிக் கிஃப்ட் பண்ணணும், இல்லை உங்கள் லவ்டு ஒன்ஸ்க்கு பண்ணணும், இல்லை ஏதாவது வெட்டிங்க்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆன்டிக் மிரர் ஒன்று வாங்கியிருக்கேன். இல்லை உங்கள் வீட்டிலே வந்துட்டு சூப்பரான ஒரு செட்டப்பை பார்க்கும் போதெல்லாம் ஒரு பிரின்சஸ் மாதிரி ஒரு ஃபீல் தரணும் அப்படின்னா ஒரு மிரர் அந்த பாருங்களேன் சைடில். ஆக்சுவலி நான் அங்கே வச்சுருக்கேன். அந்த இடத்துல தெரியுதுங்களா? அங்கே தெரியுதுங்களா? இது மாதிரி இருந்தது. பிராஸ் மாதிரி தான் இருக்குது. பட் எதுவுமே வந்து நம்ம மீஷோவில் வாங்குறதா இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட் வாங்குறது எதுவுமே பியோர் பிராஸ் கிடையாது, சில்வர் கிடையாது. எல்லாமே ஜப்பான் சில்வர் அண்ட் நார்மல் பிராஸ் ஐட்டம் தான். ஸோ அந்த மாதிரி யாரும் நம்ப வேண்டாம். அடுத்து வந்துட்டு இது ஒரு க்யூட்டான கிஃப்ட்டு, பாக்கெட் ஃப்ரெண்ட்லி மிரர். இங்கே பாருங்கள், எங்கே போனாலும் கேர்ள்ஸ் ஹேண்ட்பேக்கில் கேரி பண்ணிக்கிற மாதிரி. அண்ட் இன்னொரு விஷயம், இது உடையாத மாதிரி அவ்வளோ சேஃபாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரிட்டியாக இருக்குது. மெயினாக இது வந்து ஒரு ஹேண்ட் மிரர்னு சொல்லவே முடியாது, பேக்கெட் மிரர்னு அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது. இது 300 என்னமோ தான். அண்ட் மேலே வந்துட்டு ஒரு நார்மல் மிரர், கீழே வந்துட்டு ஒரு ஜூம் மிரரோட இருக்குது. ஸோ சின்ன சின்ன ஃபேஷியல் ஹேர்ஸ் கூட அவ்வளோ சூப்பராக தெரிஞ்சது. ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் இது ஒரு கிஃப்ட் காம்போ. மெயினாக வந்துட்டு நியூ மாம்க்கு கொடுங்க. அது க்யூட்டான குட்டீஸ்க்கெலாம் சீவுற மாதிரி ஒரு கோம்பு. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு ராயல் பிரிண்ட் இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் வந்து பாருங்கள் க்யூட்டான மிரர் நல்லா இருக்குல்ல? ஸோ இது வந்துட்டு ஒரு மிரர் செட்டப், ஒரு ஆன்டிக் ஃபினிஷிங்கில் இருக்க மிரர்ஸ் கலெக்ஷன் வந்து ஷேர் பண்ணுவோம்னு நினச்சேன். ஸோ அதுக்காக வாங்கினது. பட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஒரு கிராண்ட் மிரர் அரௌண்ட் 500-600 வர்த், கண்டிப்பாக வர்த்து. உங்களுக்கு சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப் இருக்குது. இல்லை நீங்கள் கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, இல்லை வீடியோஸ் பண்ணி போடுவீங்கன்னா அது ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்கும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இது ஆல்ரெடி இருக்குது. இதில் வந்து எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. ஸ்டீல் ட்ரை பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு அந்த எட்ஜ் கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் இந்த எட்ஜ் வச்சது வாங்கலை. ஒரு நார்மல் இது வாங்கி அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்துருப்பீங்க வீடியோவில். அதுக்கப்புறம் சாப்பர் வித் கீழே ட்ரேயோட இருக்குது, அது இருக்குது. இந்த மாதிரி வுட்டில் ஒரு 2-3 வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அங்கே வந்து கடமைக்கல் சொல்லுவாங்களே, கிச்சனில் தான் போட்டிருப்பாங்க. இந்த டேபிள்லாம் இருக்குல்ல, அந்த விளிம்பு இருக்காது. ஸோ ஜஸ்ட் இப்படி உள்ளே வச்சு இப்படி லாக் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸான சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். நான் ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ண புதுசில் வந்து 600-700 இருந்தது. இப்போலாம் எல்லாம் 300-400 ஆச்சு. அதே குவாலிட்டி தான் கிடைக்குது. ட்ராவல் ஃப்ரெண்ட்லி ஷூ பேக்கு, இல்லை மேக்கப் கிட் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த சைடு ஓப்பன் ஆகும், ஜிப் போட்டுக்கலாம். ஆனால் அடுத்து இங்கே ஒரு ஜிப்பர் பவுச்சு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவுட்டர் ஜிப் ஒன்று. இது நீங்கள் ஷூ பேக்காகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை உங்களோட ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஒரு மேக்கப், ஸ்கின் கேர் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை அடிக்கடி ஊருக்கு போயிட்டு வருவீங்க அப்படின்னா. நான் இதே மாதிரி வேறு ஒன்று வச்சுருந்தேன். ஆக்சுவலி இது ரீசென்ட்லி மிஸ் ஆகிடுச்சு. அதனால வந்து நான் இப்போ இது புதுசு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் நான் எப்பயும் யூஸ் பண்ணுற செட் ஆஃப் 3 பேக்கு. அது வந்து வாஷ் பேக்குன்னு எழுதியிருக்கும். பட் இது வந்து வாஷ் பேக்குன்னு எழுதாத ஒரு பேக்கு. ஸோ இதில் டாய்லெட்ரி ஐட்டம், இதில் மேக்கப் ஐட்டம், இதில் வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு தேவையான மெடிசன் ஐட்டம். ஸோ அந்த மாதிரி பிரித்து போடுறதுக்கு இதெல்லாம் 400-500 இருந்துச்சு. இப்போலாம் 100-200 கிடைக்குது. கண்டிப்பாக எல்லாருமே இது வச்சுக்கோங்க. வீட்டிலே இதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். பூஜா ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் காமிக்கிறேன் வீடியோவில். ஒரு ஸ்டூல் தான், ஒரு நார்மலான முக்காலி. அதில் தான் வந்து நான் ஒரு டைம் வந்து என்னோடய கலை ஓவியத்தை காமிச்சு வச்சுருந்தேன். சரி அது மாதிரியே இப்போது வேறு ஒன்று ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு, ஸோ அதே மாதிரி இதில் அழகாக பெயிண்ட் பண்ணி ரங்கோலி போட்டு இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும்னு ஆசை. ஆனால் அன்னைக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் இப்போது வந்து ஆர்வமாக இருக்கிறான்னு கேட்டால் இல்லை. பட் எனக்காவது ஒரு நாள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இது வாங்கியிருக்கேன். ஆனால் நான் வுட்டு குவாலிட்டி இந்த லெவலுக்கு தரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நல்லா பாலிஸ்டு, நல்ல சூப்பர் ஃபினிஷிங்கில் இருக்குது. எந்த ஒரு கிராக் எதுவுமே இல்லை. ஸோ நிறைய குட்டி குட்டி சாமி, இப்போ எங்கள் வீட்டிலே பிள்ளையார், சாய்பாபா, அந்த சாய்பாபாவோட பாதம், அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ வேலு, இந்த மாதிரி இதெல்லாம் அப்படியே அழகாக இதில் நீங்கள் ஸ்டெப்பாக ஒரு குட்டி ஸ்பேஸில் நிறைய சாமி, அந்த குட்டி குட்டி சாமி எல்லாம் அழகாக ஒரு சென்டரில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை எந்த சாமியை ஹைலைட் பண்ணி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அந்த வரிசையில் உங்களுக்கு பிடிச்ச வரிசையில் இதில் ஹைலைட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம விளக்கோ, இல்லை வாசலில் சில பேருக்கு வந்து எப்போயுமே ரெகுலராக 2 விளக்கு ஏற்றுவாங்க. வாசலில் வந்துட்டுன்னு சொல்கிறதோட பூஜை ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 விளக்கு ரெகுலராக ஏற்றுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு முருகன் பக்தர்களாக இருக்கப்போ இந்த மாதிரி ஓம் சரவண பவன் சொல்லிட்டு இந்த சர்க்கோண கோலம் இருக்குது, அது போட்டே அவ்வளோ சூப்பரான ஃபினிஷிங் வித் ரங்கோலியோட இந்த கலரில். ஸோ இது மேலே ஒரு குட்டி விளக்கு அந்த ஓம் மேலே வச்சு ஏற்றினா கூட ரொம்ப அழகாக இருக்கும். இது நான் வந்து இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி 2மே வந்துட்டு ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சு, வுட்டு தான் தெரியும். ஆனால் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு தெரியல. டவுட்டோட பண்ணேன். ஸோ அதில் வந்து நம்ம ட்ராப் பண்ண முடியலன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதோட கொஞ்சம் சின்ன சைஸு, உங்களுக்கு தெரியுதா?
இது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸு, கொஞ்சம் குட்டி சாமி தான் வைக்க முடியும். அண்ட் கொஞ்சம் ஹைட் வந்து அதோடவே இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. அண்ட் மெயினாக அவங்களே எல்லா டிசைனும் போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த ரங்கோலி, அந்த கலரு, அந்த 2 விளக்கு எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் ஆர்கனைஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ரொம்ப குட்டியான பூஜை மாடம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட குட்டி குட்டி சாமியெல்லாம் இதில் அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். யாராவது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு, இல்லை அவங்களுக்கு பர்த்டே, இல்லை ஏதாவது வீட்டிலே வந்து ஒரு சின்னதாக கிஃப்ட் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிங்க, இல்லை உங்களுக்கே நீங்கள் வாங்கிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சூப்பரான ஐட்டம் தான் நான் வாங்கினேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதுதான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த வேல் இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் காரில் ஸ்டிக் பண்ணுற மாதிரி அவங்களே கீழே வந்து இந்த ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. பட் அதெல்லாம் நான் சஜஸ்ட் பண்ணல. இது நீங்கள் பூஜை ரூமில் வச்சிங்கன்னா அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக வந்துட்டு ஓம்னு போட்டிருக்கும். இந்த சைடு பட்டை, இந்த சைடு ஓமு. அதுலேயே வந்து ஸ்டோன்லாம் பதிச்ச மாதிரி சும்மா அப்படியே ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்கும். செம்ம வெயிட்டு. உங்களுக்கு தெரியுதா, முருகான் எழுதியிருக்கு. பிராஸ் எல்லாம் யாருங்க இந்த ப்ரைஸுக்கு கொடுப்பா வைக்கிற விலைக்கு. பட் இந்த ப்ரைஸ்க்கு இது வேறு லெவல் குவாலிட்டி. கருத்தும் போகாது. இதுக்கெல்லாம் இப்போலாம் பாலிஷ் பண்ணுறதுக்கு நிறைய ஜெல் பவுடர்லாம் இருக்குது. அதை வச்சு எப்படியா மெயின்டைன் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேல் பிரியர்களாக இருந்தீங்கன்னா அஃபோர்டபுள் ரேஞ்சில் வாங்கலாம். வெள்ளி பித்தளை தான் வாங்கணுன்றது இல்லை. அடுத்து வந்து கிஃப்டிங் பர்பஸ்க்காக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா, உங்கள் கார் வாங்குற ஃப்ரெண்டுக்கு, இல்லை குட்டியாக எனக்கு வந்து அதை வச்சு சில பேருக்கு வந்து பூஜையில் இதெல்லாம் வச்சுட்டு அதை ப்ராப்பராக அபிஷேகம் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி க்யூட்டாக குட்டியாக வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு கண்ணில் படுறப்பெல்லாம் அது ஒரு மாதிரி செம்ம பாசிட்டிவ் வைபாக இருக்கும். செம்ம குவாலிட்டியாக இருக்குது. ஒரு கோல்டு ஒரு வெள்ளியில் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த லெவல் குவாலிட்டி இருக்குது. அதை வாங்குற வைக்கிற மாதிரியான இந்த ஒரு வேலு. இதுலேயே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே டிசைனு. கீழே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான டிசைன் போட்டிருக்காங்க. ரொம்ப 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 அழகாக இருந்தது. இதெல்லாம் வந்து அழகாக கிஃப்ட் ட்ராப்போடையே வருது. நம்ம ஒரு வெள்ளி திங்ஸ் வாங்கி கிஃப்ட் பண்ணோன்னா எப்படி இருக்குமோ அந்த லெவலுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முருகனோட பக்தர்களுக்காகவே ஓம் போட்ட மாதிரியான சூப்பரான விளக்கு. இது வந்து பிராஸ்ன்னு என்னாலே நம்ம ஒரு பித்தளை கடைக்குள்ளே போய் பார்த்த மாதிரியே இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் வந்துட்டு இந்த விளக்கு ஏற்றுனாலே எனக்கு கருத்து போன்ற நம்பிக்கையே இல்லை. ஒரு 6 விளக்கு, 6 முக விளக்கு, ஓம்னு போட்டு ஒரு 6 முக விளக்கு செம்மையாக இருக்குல்ல. அதில் இங்கே பாருங்கள், ஓம் சரவண பவலை வச்சு ஏற்றணுன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி விசேஷமாக முருகனோட விசேஷ நாட்களில் ஏற்றுறக்கு 6 முக விளக்கு பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லா இருக்குல்ல. ஸோ இதுவும் வந்துட்டு நான் இதை பண்ண மாட்டேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்க கேட்டாங்க. சில முருகன் பக்தர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இது வாங்கியிருக்கேன். ஒரு குட்டியான எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் ஊற்றி கம்மியாக திரி போட்டு ஏற்றலாம். அண்ட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்ம விளக்கிக்கலாம், தொடச்சி வச்சுக்கலாம். வேறு லெவலில் இருக்குல்ல. எனக்கு பிடிச்சதே இந்த விளக்கு தான். அப்புறம் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க, எங்கே ஓப்பன் பண்ணாலும் இருக்கிற இந்த கருங்காலி மாலை. பட் இது வந்து கருங்காலி மாலை கிடையாது. ஒரு 100 ருபீஸில் இருக்க மாலை. நம்ம கருங்காலி மாலையாக நினச்சி வேணால் போட்டுக்கலாம். இல்லை நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மாலை வந்து இப்போ ஸ்டைலுக்கும் போட பிடிக்கும்னா வாங்கிக்கலாம். ஒரு 100 ருபீஸ் அந்த மாதிரி தான். நிறைய பேர் இது ஸ்டைலுக்காகவும் விரும்புகிறாங்க. அந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகுது. இதுக்கும் நான் ஸ்பீடாக தான் பேசுகிறேன். அவ்வளோ திங்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தோட லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரட் இது எங்கள் வீட்டுக்காக வெளியே, அதாவது காம்பவுண்ட் அந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியே ஒரு அவுட்ரு வால் இருக்குல்ல வீட்டில், அதில் வந்துட்டு இப்போ கட்டுற வீட்டிலலாம் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் லைட்லாம் வச்சு கட்டுறாங்க. பட் ஃபஸ்ட் கட்டினதுலலாம் அதெல்லாம் இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஆர்டிஃபிஷியலாகவே செட் பண்ணலாம். இதில் இருக்க ஸ்பெஷல் என்னென்னா சோலார் லைட்டு. நம்ம பின்னாடி வந்துட்டு அவங்களே ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அந்த ஒரு அதசிவ் வச்சு சும்மா அப்போதைக்கு இப்போ டெம்பரவரியாக கூட பண்ணிக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகும்னா வேறு லெவலில் இருக்கும். இதை நான் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் நான் ஊருக்கு போயெல்லாம் அது பண்ண முடியும். ஸோ ஊருக்கு போய்ட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இது எப்படி காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சோலார் ஜன்னல் கிட்ட தான் வச்சுருந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த சோலார் பேனல் இருக்குது. லைட் இருக்கா, சோலாருங்க. எப்படி இருக்குது பாருங்களேன். இதை வந்து நம்ம 2 செட்டிங் மாற்றுறப்பையும் மாற்றிக்கலாம். மாற்றுறதுனாலும் 2 செட்டிங் மாற்றிக்கலாம். தெரியுதா? இது வந்து நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கிறது. இது வந்து ஒரு டிம்மாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்குது. பட் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அதை வந்து சென்ஸ் பண்ணுதில்ல. அதை நம்ம லைட்டு போடும்போது ஒரு மாதிரியும் லைட்டை ஆஃப் பண்ணும்போது ஒரு மாதிரியும் பண்ணுதில்ல. அதான் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம். இப்போ பாருங்களேன், எப்படி பண்ணிக்கலாம். வேறு லெவல் ஸ்பாட் லைட் இது. இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு இதை வச்சு காமிக்கிறேன். இந்த 4 சைடும் அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு போகும்ல. ஸோ அந்த மாதிரி இது வந்து பவர்ஃபுல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது வந்து டிம் ஆட்டோமேட்டிக்காக எரியுங்க. பகலில் வந்துட்டு அதுவாகவே வந்துட்டு ஆஃப் ஆகிட்டு சன்லைட்டை வந்து இது பண்ண ஸ்டார்ட் ஆகிரும். ஒரு பெஸ்ட். இது வந்துட்டு நம்ம நிறைய இப்போ கண்ணாடி ஜார்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு ஷீட்டே நல்லாயிருக்கு. இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னா ஒரு மாதிரி பிளாக்காக அதோட பேக்ரவுண்டோடு இல்லாமல் அப்படியே நம்ம ரைட் பண்ண மாதிரி அந்த எழுத்து மட்டும் ஸ்டிக் ஆகுது. உங்களுக்கு நான் வீடியோ காமிச்சா தான் புரியும். நம்ம கிச்சனில் வச்சுருக்க எல்லா மசாலா ஐட்டமும் இதில் இருக்குது. ஸோ பிக் பண்ணிக்கலாம். ஒரு 100 ருபீஸ் தான். பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு. அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மீட் பண்ணுறேன்.